சூப்பரான ஒரு தார் ரோடு பக்கத்துல, அதுவும் வீடுகளுக்கு நடுவுல நம்ம எஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்ல லோ பட்ஜெட்ல ஒரு தென்னந்தோப்பு தான் இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்மளா வச்சா கூட இவ்வளவு நீட்டா தோப்பு வைக்க முடியாது. எல்லா தென்னை மரமும் கரெக்ட் டிஸ்டன்ஸ்ல நேரே வச்சிருக்காங்க. நம்ம லேண்ட் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரை இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 32 சென்ட் ஆஃப் லேண்ட். நம்ம லேண்ட் ஃபுல்லா இப்ப தென்னை மரம் தான் இருக்கு. எல்லா தென்னை மரமும் காய்ச்சி காயோட தான் நிக்குது. நம்ம லேண்டோட இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தென்னந்தோப்பு. அப்படியே வலது பக்கம் பாத்தீங்கன்னா கீழே மரிச்சு வச்சிருக்காங்க. சைடுல எல்லாமே தேக்கு மரம் வச்சிருக்காங்க. லேண்டோட ஃப்ரண்ட்ல கொஞ்சம் இடம் பிளைனா இருக்கு. இந்த இடத்துல நீங்க தாராளமா வீடு வைக்கலாம். நம்ம லேண்டை சுத்தி ஏகப்பட்ட தென்னை மரமே இருக்கு. லேண்டோட ஃப்ரண்ட்ல வீடுகளுமே இருக்கு. இவ்வளவு தென்னை இருக்கு ப்ரோ, எப்படி தண்ணி எடுப்பீங்கன்னு பார்த்தா லேண்டு பின்னாடி பாம்புரி வாய்க்கால் இருக்கு. நாளைக்கு நீங்க இதுல தென்னை வாழை வைக்க போறீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு பாம்புரி வாய்க்கால் எடுத்து தாராளமா விவசாயம் பண்ணலாம். தார் ரோடு பக்கத்துல இருக்க இந்த லேண்டுக்கு சென்ட்டுக்கு வரும் 2.25 லட்சம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம லேண்டு பக்கம் நிறைய வீடுகள் இருக்கு. ஸோ நீங்க நாளைக்கு வீடு வைக்கணும்னா கூட இந்த ஒரு லேண்டு பெஸ்ட். கரெக்ட் லொகேஷன் நம்ம மத்தியோடு வில்லேஜ் ஆபீஸ்ல இருந்து முளகு மூட்டு விளாகம் போற ரூட்ல தான் நம்ம லேண்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த சைடு போனா பாலப்பழம், இந்த சைடு போனா திக்கணங்கோடு. இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தோப்பு, வீடு வைக்க எல்லாத்துக்கும் பெஸ்ட். உடனே கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்க.